ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை தகுதி இருந்தும் இதுவரை வராதவர்களுக்கு மற்றும் விண்ணப்பிக்காதவர்களுக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு எப்போது வழங்கப்படும்? முழு விவரம். இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் பெண்களின் சுய மரியாதை காக்கவும் அவர்களது உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் அளிக்கும் விதமாகவும் இல்லத்தரசிகளுக்கு மாதாந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம், அதாவது கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாளன்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் இணைவதற்காக சிறப்பு முகாம்கள் 2 கட்டங்களாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சிறப்பு முகாம் ஒன்றும் நடைபெற்றது. இந்த முகாமில் இதுவரை சுமார் 1,63,00,000 பேர் விண்ணப்பித்துள்ளார்கள். அரசு அறிவித்திருந்த பொருளாதார தகுதிகள் அடிப்படையில் முதற்கட்டமாக 1,06,52,000 பேர் பயனாளர்களாக இணைந்துள்ளனர். நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த மனுக்கள் கோட்டாட்சியர்கள் மூலம் சரிபார்க்கப்பட்டு தொடர்ந்து பயனாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வந்த வண்ணமாகவே உள்ளன. தற்போது சுமார் 1,15,00,000 பேர் பயனாளர்களாக இணைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு மாதாந்தோறும் இல்லத்தரசிகளுக்கு மாதாந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் திட்டத்தில் இணைத்துக் கொள்ளப்படாதவர்கள் அரசு மீது அதிருப்தியில் உள்ளனர். அனைவருக்கும் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்று தேர்தல் நேரத்தில் அறிவித்துவிட்டு இப்போது தகுதி நிர்ணயிப்பது சரியா என்றும் சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். அந்த வகையில் பொருளாதார தகுதிக்குள் வந்தபோதும் பலரது பெயர்கள் பட்டியலில் இடம்பெறாமல் போனது மக்களுக்கு அதிருப்தியில் உள்ளது. புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்தும் ஓராண்டு காலம் ஆனவர்கள் விரைவில் அட்டை கிடைக்க வேண்டும் என்றும் உரிமைத்தொகை திட்டத்தில் இணைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று சிலர் கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன. அந்த வகையில் உரிமைத்தொகை திட்டத்திற்கான ஆதரவு தமிழ்நாடு முழுவதும் உள்ள நிலையில் அதில் இணைய முடியாததால் அந்த நேரத்தில் சில பேரால் இணைக்கப்படாதவர்களுக்கும் அதிருப்தியும் சரிபாதி பெண்களிடம் இருந்து வருகிறது. மக்களவை தேர்தலை முன்னிட்டு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து திமுக அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் பிரச்சார களத்திற்கு வரும்போது அவர்களிடம் உரிமைத்தொகை திட்டத்தில் இணைய முடியாமல் போனது குறித்து அதிருப்தியை பெண்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் விடுபட்டவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு, அதாவது தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் குறித்து தங்கள் நிலைப்பாட்டை மாற்றி பயனாளர்களை அங்கீகரிக்க உள்ளது. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதற்கு முன்னர் விண்ணப்பித்த அனைவருக்கும் மகளிர் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தார். அதாவது 1,63,00,000 பேருக்கும் தேர்தலுக்கு பின்னர் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். அதே சமயம் விண்ணப்பிக்காதவர்களுக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் என்று தமிழக திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி தொகுதி வேட்பாளருமான திருமதி கனிமொழி அவர்கள் வெளியிட்டுள்ளார். தூத்துக்குடி மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு தொகுதிகளில் விடுபட்ட அனைவருக்கும் மீண்டும் கிடைக்கும் என்று கோவில்பட்டி பிரச்சாரத்தில் அவர் பேசியுள்ளார். அதன்படி கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் இணையும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும். நிராகரிக்கப்பட்டவர்கள், விடுபட்டவர்கள் அனைவரும் இதன் மூலம் இணைக்கப்பட்டு அனைவருக்கும் உரிமைத்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம். உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும். இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான்